அண்ணா உங்களை கேட்டேன், இப்போ இருக்கிற இந்த தமிழக அரசாங்கத்துக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டேண்ணே. கோபாலு, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், சரியாக தவறான்றதை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். சொல்லுங்கண்ணே. நான் ஏன் தெரியுமா நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில் தானே. கோபாலு, இன்னுமா இந்த உலகம் நம்புது? நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது கோபாலு, தெரிஞ்சதை சொல்கிறேன். அதாவது கோபாலு, இந்த காலம்னு சொல்கிறாங்க இல்லையா, டைம், அதோடைய வேகத்தை நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு 5 வருடம் முன்னாடி பதவியேற்பு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அவங்க தாத்தா பேர் அப்பா பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவங்க மனைவி கூட ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. ஆனால் காலத்தோட வேகத்தை பார், நேர்த்தி பார்த்த மாதிரி இருக்க அந்த நிகழ்ச்சி 5 வருஷம் போயிடுச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி ஆகிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அரசாங்கம் நேரத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அண்ணே புரியலண்ணே, புரியலையா? நான் ஒரு வாத்தியார். என்கிட்ட படிக்க வர்ற பசங்கக்கிட்ட நான் ஜூன் மாதமே சொல்லுவேன், 10வது +2 படிக்கிற பசங்கள்கிட்ட 1 வருஷம் இருக்குது 1 வருஷம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தூங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். அதனால் ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும், சின்சியராக படிக்கணும், நாளைக்கு பரீட்சைன்னு நினச்சி படிக்கணும் அப்படின்னு நான் ஆலோசனை சொல்லுவேன். அண்ணே, நீங்கள் அந்த மாதிரி படிச்சிங்களா? அண்ணே, நான் அந்த மாதிரி படிக்காததுனால தான் இப்போ டியூஷன் வாத்தியாராக இருக்கேன். அந்த மாதிரி ஒழுங்காக படிச்சுருந்தா நான் கூட ஒரு கலெக்டராகவோ பெரிய பதவிக்கு வந்துருந்துருப்பேன். நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ இருக்கிற பசங்களை நம்ம ஊக்குவிச்சு நல்லா ஆக்கலான்ற ஒரு எண்ணம் தான். அருமண்ணே, நல்ல எண்ணண்ணே. இப்போ சொல்லுங்கண்ணே, அரசாங்கத்துக்கு நேரத்தை பற்றி தான் சொன்னீங்கண்ணே. அதே மாதிரி தான் கோபாலு, 5 வருடங்கிறது சல்லுன்னு போயிடும், நினச்சி பார்க்க முடியாது. பதவி ஏற்ற மாதிரி தெரியும், 5 வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளார நமக்குன்னு ஒரு ஸ்டைலை ஒரு அரசாங்கம் காமிக்கணும். அது என்னன்றதை நான் விளக்கமாக சொல்கிறேன். நன்றிண்ணே.